வீல் சேரில் வாழ்க்கை தொடங்குது. குழந்தையா இருக்கும்போது பாருங்க, அப்படி வீல் சேரில் வச்சு கொண்டு வரோம். வீல் சேரில் குழந்தை வாழ்க்கை தொடங்குது. 80 வயசில் அதே வீல் சேரில் வச்சு அவரை கொண்டு வரோம். அப்போ வீல் சேரில் தொடங்குற வாழ்க்கை வீல் சேர்லேயே முடியுது. இடையில இந்த 40 வருஷம் எதுக்கு வீல் கத்துறீங்க? அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. புத்தர் ஒருத்தனை பார்த்து கேட்டார், அவர் சீடனை பார்த்து, உனக்கு என்ன வயசாகுது? ஐயா 23. உன்னை பார்த்தா 73 மாதிரி தெரியுது, நீ 23 என்கிறாயே. இல்லை, நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த ஆண்டு 23, அதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கையாக உணர்கிறேன். அப்படிங்களா? ஒரே விஷயம், ஒரு ஆளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு சிரமமாக இருக்குது சார். திருச்செந்தூர் கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறாங்க. சுவாமி வணக்கம் சுவாமி. பதிலுக்கு அவரும் சுவாமி வணக்கம். தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அது பெரிய வேடிக்கை, கூறுங்களேன், ரசிப்போம். இளம் வயதில் கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன். காதல் கைகூடவில்லை, சாமியாராய் விட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியை முடிச்சு கலவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். பார்த்தீங்களா சார்? உங்க மகிழ்ச்சியை உங்களை தவிர வேற யாரும் அனுபவிக்க முடியாது, கொடுக்க முடியாது. நம்மளே உருவாக்கிட்டே தான் சார். சார், அசையும் சொத்தாக இருந்தாலும், அது அசையாத சொத்தாக இருந்தாலும், இந்த உடம்பு அசைகிற வரைக்கும் தான் சார் அந்த சொத்து நம்மளுக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஆளும்